ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 18th October 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ் லேப், டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. என்டிபிசி, பஜாஜ் ஃபின்சர்வர், பஜாஜ் ஃபினான்ஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக விழுந்துச்சு, க்ரூட் கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 140 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 551 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. நிஃப்டியில் பார்த்திங்கன்னா 18th October அன்னைக்கு வந்து வெறும் 10 ஸ்டாக்கு மட்டும்தான் ரேலி ஆச்சுது. மீதி 40 ஸ்டாக்கும் வந்து விழுந்துச்சு. ஸோ அந்த 10 ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா 3 ஸ்டாக் வந்து ஹையராக ரேலி ஆனது பார்த்திங்கன்னா சிப்லா, ரெட்டிஸ் லேப், அப்புறம் டாடா மோட்டார்ஸ். சிப்லா அதுக்காக ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபியூ டேஸாகவே இது வந்து விழுந்துட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து டோரன் ஃபார்மா வந்து சிப்லாவை அக்வயர் பண்ணுறது வந்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி தெரியுது. அவங்க வந்து ஆல் செட் ஃபார் பைங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதனால் சிப்லா வந்து நல்லா ரேலியாக இருக்குது. அப்புறம் டாக்டர் ரெட்டிஸ் லேப்பை பார்த்தோம்னா அது ஒரு 133 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா 2 வீக்காக நல்லா விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ விழுந்துட்டு இருந்ததில் சிப்லா கொஞ்சமாக ரேலி ஆனதும் அது வந்து மற்ற ஃபார்மா ஸ்டாக்கையும் கொஞ்சமாக இன்டியூஸ் பண்ணி விட்டுருச்சு. அதனால் ரெட்டிஸ் லேப்பும் கொஞ்சமாக ரேலியாக இருக்குது. அப்புறம் டாடா மோட்டார்ஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட சஃபாரி அப்புறம் வந்து ஹேரியர் இந்த ரெண்டுக்குமே வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கிராஷ் ரேட்டிங் ரிலேட்டடு அந்த இதில் 5 ஸ்டார் வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஃப்ரைட் டைகர் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து 27% ஸ்டேக்கை வந்து அக்வயர் பண்ணுறாங்க. இதோட ஒர்த்து பார்த்திங்கன்னா 150 crore. ஸோ இந்த நியூஸஸ்னால் டாடா மோட்டார்ஸ் வந்து கொஞ்சமாக ரேலியாக இருக்குது. அப்புறம் வந்து எஃப்ஐஸை அதுக்கு முன்னாடி என்டிபிசியை பார்த்தோம் அப்படின்னா என்டிபிசி வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. என்டிபிசி வந்து டியூஸ்டேயில் ஒரு 83% வந்து அவங்களோட கோல் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட கோல் ப்ரொடக்ஷன் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 83% வந்து அதிகமாக வந்திருக்குது. ஸோ இது வந்து குட் நியூஸ் தான். பட் விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த நியூஸ் வந்தப்புறமே நல்லா எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்படியும் இது வந்து எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட்டு தான். அதனால் வந்து எல்லோரும் இதுக்கு மேலே இது போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் வந்து எதெல்லாம் 52 வீக் ஹையில் இருக்குதோ மார்க்கெட் சரியிறப்போ அந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே விற்றுட்டு தான் இருக்கிறாங்க எல்லோரும். ஸோ இதுதான் ஒரு பேட்டர்னாகவே நடந்துகிட்ருக்குது. ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் விழுதோ அந்த டைமில் நிஃப்டி 50ல் எதெல்லாம் வந்து 52 வீக் ஹையில் இருக்குதோ அதெல்லாம் வந்து விழ ஆரம்பிச்சிடுது. அப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வர், பஜாஜ் ஃபினான்ஸ் ரெண்டுமே வந்து விழுந்ததுக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து Q2வில் வந்து ஒரு நல்ல க்ரோத்தை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நல்ல க்ரோத், அதாவது நல்ல ரிசல்ட் வரும்னு தான் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பஜாஜ் ஃபினான்ஸ் அப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வர் ரெண்டுலையுமே. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க, இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கடன் வாங்குறதுக்கான அதுக்கான செலவினம் வந்து இப்போதைக்கு அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போது இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பாதிக்கப்படும். அதனால் ஃப்யூச்சர் குவார்ட்டர்ஸில் வந்து லாபம் பெருசாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட் சொன்னதுனால இந்த 2 ஸ்டாக்குமே கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1831 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. முந்தின நாள் பை பண்ணாங்க, இப்போ வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா 3rd கன்சிக்யூட்டிவ் டேவாக பை பண்ணியிருக்கிறாங்க. 1469 crore பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 332 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. S&P 500 58 பாயிண்ட்டும், நாஸ்டாக் வந்து 219 பாயிண்ட்டும் வந்து விழுந்திருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து அந்த 10-year yield வந்து 5% கிட்ட இருக்கிறது தான். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பயங்கரமாக விழுந்திருக்குது. க்ரூடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 91.32 இருக்குது. கரன்சி வந்து பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. USD 83.26 அகென்ஸ்ட் இந்தியன் ரூபி இருக்குது. ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புகிறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.